அப்படிங்களா? என்கிட்ட இருந்து அரையும் குறையுமா கத்துக்கிட்டு போய் அவன் இங்க என்னன்னா பணம் பதவி மேல ஆசை பேராசை ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால அவன் தெரியுறான். 60 வயசு 57 வயசு 55 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் என்கிட்ட வரும்போது பல விதமான சிக்கலோட வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமா தெம்பா இருக்காங்க. அதே 1,00,000 பேர் வீரக்கலை செஞ்சா எங்க எல்லைக்குள்ள வந்தா நான் அப்படி தடுத்து இப்படி குத்தி விட்டு அடிச்சு விட்டு பண்ணுவேன்டான்னு அந்த ஆக்ஷனை காமிச்சா பையன் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டான். அதை விட்டு இப்படி உட்காந்து மூக்கை உறிஞ்சிக்கிட்டு காலை தூக்கி கழுத்துல போட்டு இப்படி வணக்கம் போட்டு இருந்தா அவன் சிரிப்பான். போங்கட, உங்களுக்கு தேவை அந்நிய மொழி. இந்தியாவில் வீரக்கலை கராத்தே வளராத காரணம் அந்நிய மொழி. அவன் என்னமோ சொல்லுவாங்க, கட்டா சின்னம், அது புரியுதா உங்களுக்கு? பிஷ் 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 பிஷ்மாங்க. இது என்னது? இது சொத்தையா வச்சுட்டு இங்க தனிப்பட்ட முறையில் சண்டை செய்வதற்கு எவனுக்கும் கை கால்களில் உயிர் இல்லை. வீரக்கலை முறையாக பண்ணால் இந்த மைனஸ் எல்லாம் போயிடும். அப்சர்வேஷன் மைண்டு டெவலப் ஆகும், கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். கை கால்களை முறையாக அசைச்சு மூளைக்கு எப்படி சக்தியை அதிகரிப்பது என்ற பயிற்சி இந்தியாவில் யாருக்கும் தெரியவில்லை. தமிழ்நாடு லெவலில் ஆயிரக்கணக்கா இல்லை. ஆனா நான் என்கிட்ட இருந்து படிச்சு போனவன் லட்சக்கணக்கா. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா பூரா என்கிட்ட இருந்து படிச்சு போனவன் கிளாஸ் எடுக்கிறான். ஆனா என் கண்ட்ரோல் இல்லை. அவன் இஷ்டத்துக்கு எடுக்கிறான். ஆனா இங்க ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா உங்க சிஷ்யர்கள் எல்லாமே யூடியூப் எதுல வந்தாலும் இந்த நாகம் 16 நாகம் 16 நாகம் 16 இதை மட்டும் போட்டே எடுக்கிறாங்க. எல்லாம் நான் அடிச்சு விட்டதான். அப்படிங்களா? என்கிட்ட இருந்து அரையும் குறையுமா கத்துக்கிட்டு போய் அவன் இங்க என்னன்னா பணம் பதவி மேல ஆசை பேராசை ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால அவன் தெரியுறான். அதனால இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளிலும் ஒருவன் தனியாக வீரக்கலை பள்ளி ஆரம்பிக்க முடியாது. ஆனா இந்தியாவில் கண்டவன் ஆரம்பிக்கலாம். நீங்க கூட ஒரு 2-3 கிளாஸ் என்கிட்ட கத்துக்கிட்டு 4வது கிளாஸ் நீங்க வெளியே போய் நானும் கராத்தே மாஸ்டர் இப்பதான் நான் வந்து ஜப்பான்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் சொல்லி கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஜனங்களும் போவாங்க, வருவாங்க, நல்லா சம்பாதிக்கலாம். அப்படிதான் அங்கே போயிட்டு இருக்க தவிர நீ யாரு என்ன ஏது உன் திறமை என்னன்னு யார்கிட்ட கற்றுக்கிட்ட என்ன சமாச்சாரம் மக்கள் விளக்கம் கேட்கறதே கிடையாது. இப்போ ஆரோக்கியமா இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணுன்றீங்க. ஆனா சாப்பிட்ற சாப்பாட்டுல ரொம்ப கலந்து போயிருக்கு. இடகுடமா எல்லாமே வந்து தேவையில்லாத பொருள்கள்லாம் கலந்துருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடம்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரோக்கியமா இருக்க முடியும். வேறு வழி இல்லை. இப்போ இருக்கிற என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிட்டு தான் உடம்பை வளர்க்க முடியும். ஆனால் உங்கள் பயிற்சி சரியானதாக இருந்தால் அந்த உணவு உங்களுக்கு சக்தி உள்ளதாக அமையும். இங்கே பயிற்சி தப்புனாலும் இல்லை பயிற்சியே இல்லைனாலும் அது விஷமாகும். உதாரணம் என்ன எடுத்துக்கோங்க, என் பையனை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இப்போ நான் இப்போதான் சொன்னேன் 71 வயசில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடைத்தானே நாங்களும் சாப்பிட்டு காப்பாற்றிட்டு வர்றோம். எப்படி முறையான பயிற்சி போயிட்டுருக்குறேன். வேறு வழி இல்லை. உங்களுக்கு மருத்துவம் தெரியும்? என்ன மருத்துவம்? இந்த மாதிரி போதி தர்மர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலையில் மருத்துவமும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அடிப்பட்ட உடனே அதை முதல் உதவி செய்கிறது. எனக்கு மருத்துவம் வந்து பயிற்சியின் மூலம் தெரியும். பயிற்சி மூலம் சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துவது எப்படி, புத்துநோயை கட்டுப்படுத்துவது எப்படி, நிறையா பேரை கட்டுப்படுத்தி விட்டுக்கிறேன், காப்பாற்றிருக்கிறேன். உதாரணம் நிறைய இருக்கு. இப்போ என்கிட்ட 60 வயசு ஆட்கள் 57 வயசு ஆட்கள் தான் நிறைய என்கிட்ட கற்றுட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வரும்போது தான் ரொம்ப இந்த பிசிக்கல் சேலஞ்ச் ஆளுங்கெல்லாம் கூட இருக்காங்க. சரியாக இருக்காங்கன்னா இப்போ ஒரு கால் வந்து சூம்பி இருக்கும்போது அவங்க என்கிட்ட வரும்போது ரொம்ப டல்லாக இருப்பாங்க. வந்து அந்த பயிற்சியில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் முயற்சி பண்ணால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்.
வச்சுங்களா. அதை நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்கிட்ட உள்ளவங்கெல்லாம் நான் அவங்கள உதாரணமும் நான் கூப்பிட்டு வரேன். இல்லைன்னா அவங்களும் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு தடவை நான் கூப்பிட்டு வரேன். அவங்களே சரி சரி 60 வயசு 57 வயசு 55 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் என்கிட்ட வரும்போது பல விதமான சிக்கலோடு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமாக தெம்பாக இருக்காங்க. அவங்க அனுபவத்தை அவங்ககிட்ட கேளுங்க. தயவு செய்து சொல்கிறேன், யோகாவை அவாய்ட் பண்ணுவது நல்ல. இந்தியாவை கெடுக்கிறதே யோகா தான். ஓகே, நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்தியாவை கெடுப்பதே யோகா தான். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன்னே. பார்டர், இந்தியா பார்டர், சைனா பார்டர், 1,00,000 பேர் யோகா, 1,00,000 வருஷம் உட்காந்துங்க. இப்படி உட்காந்து மூக்கழுத்தியோ இல்லை காவத்தி இப்படி போட்டு இருக்கிறீங்க. சைனாக்காரன் நிற்கிறான், அதே 1,00,000 பேர். அவன் என்ன நினைப்பான்? சரிப்பா. அதே காத்து விட்டுட்டு இருக்கான், மூக்குல காத்து விட்டுட்டு இருக்காங்க. அதே 1,00,000 பேரு வீரக்கலை செஞ்சா, எங்க எல்லைக்குள்ள வந்தா நான் அப்படி தடுத்து இப்படி குத்தி விட்டு அடிச்சு விட்டு பண்ணுவேன்டான்னு அந்த அந்த ஆக்ஷனை பையன் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம உள்ள போனா அடிப்பான், வேண்டாம். இல்ல நாகம் 16 வீச்சுக்கள் வீசு, மேல் வீச்சு கீழ் வீச்சு வீசு, அது அவனுக்கு தெரியாது. அதுக்காக அவன் குறைஞ்சவன் கிடையாது, அவனுக்கும் கலைகள் தெரியும். ஆனா அந்த வீச்சை பார்த்து அவனுக்கு பயப்படுவான். ஏன் வீச தெரிஞ்சுக்கிட்டான், கம்புல அடிப்பான், நமக்கு வலிக்கணும். மனுஷன் தானே, அடிவான் நமக்கு வலிக்கும், வீச மண்டை உடையும், வேண்டாம். அது 1,00,000 பேர் வீசுறான், சும்மா இல்லை. சண்டை தெரிஞ்சுக்கிட்டான், சமாதானத்துக்கு வந்துடுவான். அதை விட்டு போட்டு நீ உட்காந்து மூக்கை உறிஞ்சிக்கிட்டு காலை தூக்கி கழுத்தில் போட்டு இப்படி வணக்கம் போட்டுருந்தா அவன் சிரிப்பான், போங்கடா. இந்த கலைகள்லாம் எதுக்காக உருவாக்கப்படுது, இந்த வீரக்கலை? அப்படியா? நீங்க உங்க சந்ததியோட காலங்காலமாக நன்றாக இருக்க கடவுளால் உருவாக்கப்பட்டது. கடவுளால் உருவாக்கப்பட்டது. கண்ணதாசன் சார் சொன்னாரு, படித்தவன் கருத்தெல்லாம் சபையருமா. புரியுதுல? படித்தவன் கருத்தெல்லாம் சபையருமா. பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா. படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு நிகர் ஆகுமா. முடிச்சிட்டாரு கதையை. என்ன சொல்றாரு? படிச்சவன் காசுள்ளவையெல்லாம் பலம் படுத்த வீரக்கலை, அந்த வீரக்கலைஞனோட உள்ள அடக்கம். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? கல்வியா செல்வமா வீரமானா வீரம் தான் பெருசுன்றீங்களா? வீரம் தான் நம்பர் 1. எதை வச்சு நான் சொல்றேன் கேளுங்க. கேளுங்க. படிச்சிருக்கிறான், MBA, பணமும் இருக்கு, வீரக்கலை பயிற்சி இல்லாதனால இவனுக்கு நோய் வந்தா என்ன பண்ணுவான்? வீரக்கலை பயிற்சி இல்லைன்னா கண்டிப்பா 30-40 நோய், ஹார்ட் அட்டாக், பயிற்சி தெரிஞ்சவங்களுக்கு நோய் வராது. எப்படி ஆணித்தனமா சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ பயிற்சி பண்றவங்க யாருக்குமே நோய் வந்ததே கிடையாது. இல்ல, முறையா பண்ணவங்களுக்கு. நீ கச்சா முச்சான்னு இங்கதான் நிறைய சீட்டிங்காரங்க இருக்கானே. இப்ப சொன்னேன் நானு, செவத்துட்டேன் ஒரு பேருக்கு ஒண்ணு தெரியும்ல. எனக்கு இந்த பஞ்சே தெரியாதுங்க. இந்த பஞ்சு தெரியாதவங்க 10th ரேங்க் போட்டு கிடக்கான். அந்த பஞ்சை நீங்க தமிழ்ல பண்றீங்க, அது நம்ம ஓரமானு பாக்குறப்ப புரியுது. அவங்க எல்லாமே சைனாவா ஜப்பானா என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு தெரியாத கத்து தரானே அப்படின்னு நினைச்சு நாங்க போய் அங்க காசு கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை அந்நிய மொழி. இந்தியாவில் வீரக்கலை கராத்தே வளராத காரணம் அந்நிய மொழி. புரியாத மொழியில புரியாம சொல்லிக்கிட்டு அவனை புரியாம செஞ்சுட்டு, ஆனா நீங்க தடு அடி அடி குத்து குத்தி வீசு அப்படின்றீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா, கொஞ்ச நாள் தான் கேட்கிறேன் மாஸ்டர். கற்பனையில சண்டை போட்டு பழகு. கற்பனையில சண்டை போட்டு பழகு. இந்த பக்கம் புரூஸ்லி நிக்கிறாரு, இந்த பக்கம் ஜாக்கி நிக்கிறாரு, இந்த பக்கம் ஜெட்லி நிக்கிறாரு. அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு உனக்கு தெரியும். அந்த அடியை தடுத்து நீ குத்து அவங்கள கற்பனையில போ சொல்றேன்ல. அவங்க என்னமோ சொல்லுவாங்க, கச்சா சின்னம். அது புரியுதா உங்களுக்கு? பிஷ் 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 பிஷ்மாங்க. இது என்னது? இது சொத்தையா வச்சுட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டான். இதில் அடையார் பீச்சில் கற்றுக் கொடுக்குறாரு. பெரிய மாஸ்டர் யாரு? இல்லை, கற்றுக் கொடுக்குறாரு, பிளாக் பெல்ட் வாங்கிட்டாங்க.
சரி வாடா சொல்லிட்டு ஒரு கட்டாஸ் போடுறா அப்படின்னு கட்டாஸ்லேயே முழிக்கிறான். தெரியல. இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கராத்தே எங்கேயாவது கற்றுக்கிறீங்களா? இப்போ கட்டாஸ்லாம் ஒரு மாதிரி பார்த்துருக்கேன். சீமான் அண்ணன் மாதிரி நானும் ஒரு 5 நாள் நின்று பார்த்தேன். சரி, அதுலேயே எனக்கு அவ்வளோ ஆர்வம் வந்து. சரி, இந்தியாவிலே அதிகமான, நான் உங்கள் பாஷையில் சொல்கிறேன், இந்தியாவிலே அதிகமான கட்டாஸ் என்கின்ற கற்பனை சண்டை தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். நிறைய இருக்கு. ஆனால் ஏங்க ஐயா வெளியில் தெரியாமல் போனீங்கன்னு தெரியல. தெரிஞ்சுக்கிறது தான் என் வேலை. ஒரு தமிழனை வெளியே கொண்டு வருவது யார்? தெரிஞ்சவங்க பண்ணுற வேலை. என்னை பற்றி தெரிஞ்சவங்க பண்ணுற வேலை. நீங்கள் கம்முன்னு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? தமிழர்களுக்கு எவ்வளவு சிறப்பு செய்யணுமோ நான் வந்துட்டேன். ஒருவேளை நீங்க ஜப்பான்லயோ இல்ல கொரியாலயோ, நார்த் கொரியாலயோ, சவுத் கொரியாலயோ பிறந்திருந்தேன், அமெரிக்காவிலையோ, அமெரிக்கா பெரிய ஆளா இருப்பீங்களோ? மகா கொடிசன் வந்திருப்பேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து வடபழனியில போய் மொட்டை போடனா அந்த கோயில் பக்கமே போயிருக்க மாட்டோம், பக்கத்து வீடு இருக்கு. ஆனா இங்க இருந்து பழனியில போய் மொட்டை போட்டு அங்கிருந்து இது வாங்கிட்டு வருவான். பழனியில இருக்கவன் வடபழனியில வந்து மொட்டை போட்டு ஐயா யாருமே அவங்க இருக்கிற இடத்துல, ஏன் இயேசுநாதருக்கே அது எல்லாருக்குமே அது நம்பிக்கை, அது இருக்கிற இடத்துல யாருக்குமே அந்த மரியாதை இருக்க மாட்டேது. அது இல்லாதனாலதான் இந்தியா என்ன முன்னேறாம இருக்கு. ஒருவேளை இருக்கலாமோ? அதுங்களா, என்னைக்கு இந்தியாவில் உண்மையான திறமைசாலிகளை கண்டுபிடித்து அவர்கள் திறமையை பயன்படுத்துகிறார்களோ, வாய்ப்பு கொடுக்கிறார்களோ, அப்பதான் இந்தியா முன்னேறும். திறமையானவர்களை அமுக்க அமுக்க அவர்கள் திறமையை மறைக்க மறைக்க நாடு முன்னேறாது. அது பாவம். இந்தியாவில் அதான் நடந்துட்டு இருக்கு. மற்ற நாடுகள் முன்னேறி இருக்குன்னா அவர்கள் திறமையானவர்களை கண்டுபிடித்து திறமையானவர்களை உருவாக்கி வாய்ப்பு கொடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு திறமையானவன் 100 பேரை உருவாக்குவான். இல்லைங்க, இங்க கூட வளர்க்குறாங்க. எங்க வளர்க்குறாங்க? ஒரு வட்டச்செயலாளர்னா அவனுக்கு மருமகனுக்கு, அவங்களோட மகனுக்கு, அவங்களோட பேரனுக்கு இப்பயே நீ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ வந்து பகுதி செயலாளராக மாறுவேன், அப்போ நான் மாவட்ட செயலாளரானே இவனை உள்ளே இறக்கி விட்டுரு. எல்லா கட்சியிலுமே இருக்கு. இதெல்லாம் வளர்க்குறாங்க ஃபேமிலிக்குள்ள. ஆமா, இதுதாங்க ஐயா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த பாலிடிக்ஸ்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு இந்த எல்லா கட்சியிலுமே. மக்களோட அறியாமை, அது லெட்டர்பேட் கட்சி இருந்தாலும் அப்படிதான். மக்கள் தெளிவாகாமல் இருக்க இருக்க இது அதிகரிக்கும். எங்க லட்சியம் என்ன தெரியுமா? என்னோட லட்சியம் இந்தியாவில் உள்ள 140 கோடி பேரையும் உடலால், அறிவால், மனதால் சீனா, ஜப்பான், அமெரிக்கா மக்களை விட தெளிவாக்கத்தான். அதான் என்னோட கொள்கை. அந்த கொள்கையை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த கொள்கையை கவர்மெண்ட் கிட்ட எப்பதான் முன்னெடுத்திருக்கீங்களா? லெட்டர் கொடுத்து? ஐயோ, பல வகையில நான் முன்னெடுத்துட்டேன், போயிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஒன்றும் நடக்கல, உட்காந்துட்டேன். உங்களுக்கு அப்புறம் யாரு இதை எடுத்து வழிநடத்த? ராஜா சார் இருக்காரா? நான், என் பையன் 2 பேர் இருக்கிறான், ஒரு 15 பேரை உருவாக்கி வச்சுக்கிறேன். அப்ப சீமான் அண்ணன் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இங்க வரேன். 50 வருஷமா பயிற்சி பண்ணி கிளாஸ் எடுத்து ஒரு 15 பேரை தான் நான் சரியான ரூட்ல உருவாக்கி வச்சுக்கிறேன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை இந்தியாவில். 50 வருஷத்துக்கு 15 பேர் தானா? அப்ப துரோகங்கள் நிறைய. ஐயோ, துரோகங்கள், நம்பிக்கை துரோகம். இந்தியன்ஸ் மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவன் தமிழ மாதிரி கிடையாது. பேராசை, பேராசை, குயிக்கா பணம் சம்பாதிக்கணும். இந்த ஏதோ ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு படம் ஹீரோ, அப்புறம் சிஎம் சார் ஒரு படம் தான் ஹீரோ, அடுத்த படம் பிளாக் பெல்ட் மாட்டின மறு நிமிஷம் அங்க கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பேராசை பிடிச்சவங்க எக்கச்சக்கம், எக்கச்சக்கம். இந்த பேராசை குணம் இங்க இருக்கின்ற வரை இந்தியாவை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த பேராசை பிடிச்சவர்களை கேட்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். ஆனா அவங்களும் ஒரு பக்குவ நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியே போறது தானே? இல்ல போனீங்களா? அடைவதற்கு முன்னமே போனேன்னு அர்த்தம். பக்குவ அடைஞ்சு போங்க, தப்பு இல்லை. அதுவும்
மற்றது மாதிரி கிடையாது. இந்த வீரக்கலை என்பது ஒரு தெய்வீகமானது. இங்க முறையாக தான் போகணும், சும்மாலாம் போயிட முடியாது. முறையாக குருவோட ஆசீர்வாதத்தோட போகணும். ஆனால் நல்ல குரு கரெக்டாக ஆசீர்வாதம் பண்ணி செய்வாப்புல. நீ இப்போ சரியான ஆள், போ அங்கே போய் கிளாஸ் எடு, இங்கே போய் கிளாஸ் எடு. அதை விட்டு போட்டு அவன் இடையில பிச்சுட்டு போனால் நம்ம என்ன சொல்றது? இதில் வேற என்னே வராமக்க பார்க்குறாங்க. ஆமா, நீங்க இருந்தா உங்களுக்கு நிறைய தெரியும், கேள்வி கேட்பீங்க. இப்ப உங்களே அமைக்கிட்டா நான் வச்சதுதான் அது சட்டமா இருக்கும். இந்த இப்ப நான் கேள்வி கேட்கறேன்ல, இதெல்லாம் உங்களை பாதிக்கும். இன்னும் நீங்க பக்காவா இந்தியாவில் யாருக்கு கராத்தே தெரியும், யாருக்கு தெரியாது, யாரு ஏமாத்துறோம் கேள்வி கேளுங்க, எனக்கு டான் சொல்றேன். உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன பண்றது? என்ன ஒரு பேர் ஒண்ணும் பண்ண முடியாது. கை செத்து போனவெல்லாம் சண்டையை பத்தி பேசவே முடியாது. எப்படி? கை கால் செத்து போனவெல்லாம் சண்டையை பத்தி பேசவே முடியாது. சண்டை போட தெரியாது. சும்மா 4 பேர் சேர்ந்தா குத்தடிப்பாங்க, அவ்வளவுதான். இங்க தனிப்பட்ட முறையில் சண்டை செய்வதற்கு எவனுக்கும் கை கால்களில் உயிர் இல்லை. இப்போ இந்த பயிற்சி செய்யறதுனால பள்ளி மாணவர்களுக்கு பலன் இருக்கா? ஐயோ, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பயிற்சியில் எதனா பலன் இருக்கா? நான் தான் சொல்கிறேங்க, 140 கோடி பேரும் வீரக்கலை பயிற்சி. இப்போ சைனாவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் காலையில் இந்த பயிற்சி பண்ணுறேன், இப்போ டயர்டாக போகிறேன், படிக்கிறேன். ஆனால் அந்த படிப்புக்கு இந்த பயிற்சி எதனா உதவும், வேலைக்கு உதவும். எந்த வகையில்? கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும். கான்சென்ட்ரேஷன். இப்போ யாருக்குமே அப்சர்வேஷன் இல்லை. பசங்க பாடம் நடத்தினா அப்சர்வேஷன் இல்லாததுனால வாத்தியாருக்கு சொல்லி தரது மண்டையில் ஏற மாட்டேங்குது. அப்படி நிறைய குற்றங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. போர்டு தெரிய மாட்டுது, கண்ணாடி போடுறாங்க, அதுக்கப்புறம் மயக்கச்சி விழுந்துடுறாங்க, அதெல்லாம் இருக்கு. நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வீரக்கலை முறையாக பண்ணால் இந்த மைனஸ் எல்லாம் போயிடும். அப்சர்வேஷன் மைண்டு டெவலப் ஆகும், கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும், டிசிப்ளின் டெவலப் ஆகும், கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். சூப்பராக வருவான் பையன். நான் அடித்து எழுதி தரேன். ஏன் இந்த வேகமான உலகத்தில் எல்லாராலையும் இந்த பயிற்சி பண்ண முடியாது. லேடிஸாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வேலையில் இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி டைம் கிடைக்கிற நேரத்தில் எந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணால் அவங்க உடம்புல ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க. 2 விதமாக சொல்கிறேன். ஒன்று செய்முறையாக சொல்கிறேன், இன்னொன்று வார்த்தையால் சொல்கிறேன். புரிஞ்சுக்குதான்னு பாருங்கள். சரிங்க. சைனாவில் 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை மக்களோட கைகால்களும் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. அதனால் அங்கே வளர்ச்சி, ஆரோக்கியம் கன்ஃபார்ம். இங்கு 140 கோடி பேர் மக்களோட கைகால்களும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, செத்து போய் கிடக்கு. அப்போ உங்க கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்க. இது ஒண்ணு. எடி இது பேச்சு முறையா. செய்முறை அப்படிங்கும்போது நான் ஒரு 6 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ இதை ரெகுலரா பண்ணுங்க. இந்த திடீர் ஹார்ட் அட்டாக்கு, திடீர் சக்கரை வியாதி, இந்த பிபி, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். கண்டிப்பா ஒரு 10-15 நிமிஷம் தள்ளி போடலாம். ரெகுலரா செஞ்சா வராமலே போயிடும். வராமலே போயிடும். ஓகே, புரிஞ்சு செய்யணும். இது செய்முறை. அதோட இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு முடிச்சுக்குவோம். நீங்கள் 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் 1 நிமிஷத்துக்கு 15 தடவை தான் மூச்சை இழுத்து விடணும். இதை ஃபாலோ பண்ணுங்க. பண்றீங்களா? எப்படி? 1 நிமிஷத்துக்கு 15 தடவை தான் மூச்சை இழுத்து விடணும். இந்த கணக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆஸ்பத்திரி பிரச்சனையே இல்லை. அதாவது மூச்சை அந்த காற்றை வெளியே உள்ள இழுத்துட்டு விடுறப்பையும் அதே மாதிரி பொறுமையா இந்த சிட்டிக்கை போட்டு பண்ணாங்களா? வரேன். ஒரு கணக்கு சொல்றேன். 1 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். 10 நிமிஷம் 10 செகண்ட் மூச்சை இழுக்கிறீங்க, 10 செகண்ட் விடுறீங்க. அப்போ 1 நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு ஆகுது? 1 நிமிஷத்துக்கு வெறும் 20 மூச்சு தான்.
10 ஏற்றுறோம் 10 இறக்குறோம். ஒரு ஒரு 10 நல்லா கவனிங்க. ஒரு மூச்சை இழுக்கிறோங்க, 10 செகண்ட் ஓடுதுங்க. மூச்சை விடுறோங்க, 10 செகண்ட் ஓடுதுங்க. அப்போ 20 செகண்டுக்கு ஒரு மூச்சு, ஓகே, 60 செகண்டுக்கு 3 மூச்சு. இந்த கணக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் தான் சூப்பர்மேன் இந்தியாவில். ஆனால் இது பயிற்சி இருந்தால் தான் முடியும். பண்ண தான் வரும். பண்ண தான் வரும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு 10 செகண்டு 5 செகண்டுக்கு ஒரு மூச்சை இழுத்து, இது வயசானவங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். மூச்சு பயிற்சி இப்போ நிறைய பேர் சைனஸ் ப்ராப்ளம், அந்த டஸ்ட் அலர்ஜி, அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த பயிற்சி. ஸோ 15 தடவை தான் நீங்கள் மூச்சு இழுத்தணும். 15க்கு மேலே 20, 25, 30 போகக்கூடாது. போனால் உடம்புக்குள்ள நோய் வர உடம்பு தயாராச்சுன்னு அர்த்தம். 35, 40, 50ன்னு போச்சுன்னா உடம்புக்குள்ள நோய் இருக்குன்னு அர்த்தம். ஒரு செகண்டுக்கு ஒரு மூச்சு விட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் மேலே போக போகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் மேட்டர், இதுதான் ரகசியம். 15லிருந்து குறைக்கலாம் நீங்கள். 12, 10, 8, 6, 4, 3ன்னு குறைச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் தான் சூப்பர்மேன். அப்படிப்பட்ட பயிற்சி இங்கே இந்தியாவில் யார் பண்ணுறா? இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி தரணும். இதுக்கு உடம்பு ஒர்க் அவுட்டே இல்லாமல் எதுவுமே இல்லை, உட்காந்த இடத்துல இந்த பயிற்சி பண்ணாங்க. இதுக்கு ஒன்றுமே இது இல்லை, கை கால்களை அசைக்கணுங்க. கை கால் அசைக்கணும். நல்லா கவனிங்க. கை கால்களை முறையாக அசைக்கத்தான் மூளை ஒழுங்காக வேலை செய்யும். மூளை ஒழுங்காக வேலை செஞ்சாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஹார்ட் அட்டாக், சர்க்கரை வியாதிலாம் வராது. இங்கு யாருக்கும் இந்த பயிற்சி தெரியவில்லை. இந்தியாவில் டாக்டர்களுக்கே தெரியலன்னு அதான் நான் சொல்கிறேன். கைகால்களை முறையாக அசைச்சு மூளைக்கு எப்படி சக்தியை அதிகரிப்பது என்ற பயிற்சி இந்தியாவில் யாருக்கும் தெரியவில்லை. இதெல்லாம் கிரேட்டு சைனா, ஜப்பான், கொரியா தான். மற்ற நாடுகள் கூட கிடையாது. இந்த 3-4 பேர் தான் அப்படி செய்கிறாங்க, தெரிஞ்சு செய்கிறாங்க. இந்தியாவில் நான் ஒருத்தர் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நம்ம மக்களுக்கு புரிய வைக்க போராடுறேன். அதான் இந்த விஷயம். கண்டிப்பாக உங்களை எல்லாரும் தேடி வர நேரம் வரும். இல்லை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய, கட்டளையிட வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு நம்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நன்றிங்க ஐயா. நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி.